ஐயா என்னங்கய்யா நடு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. என்ன மூலிகையை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்த போகிறீங்கய்யா? வணக்கம். சிவந்த கீழ்காய் நெல்லி. என்ன நெல்லிங்கய்யா? சிவந்த கீழ்காய் நெல்லி. சிவந்த கீழ்காய் நெல்லி. ஆமாம் ஐயா. இது கீழா நெல்லி மாதிரியே ஒரு ரகமா இது? ஆமாம் ஐயா. இது வந்துங்க கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும். ஆஹா. இதை நல்லா சாப்பிட்லாம். அது வெறுமனே சாப்பிடணும். இதை சாப்பிடலாமா? சாப்பிட்லாம். அது வந்து கொஞ்சம் அந்த இலையோட பின்புறம் சிகப்பாக இருக்குது. ஆமாம். குட்டி குட்டி நம்ம அம்மா பச்சை குட்டி 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 காய்களும் இருக்குது இதில். அம்மா பச்சரிசி மாரி சாப்பிட்லாங்க. கல்லீரலுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. நல்லா துவர்ப்பு சுவையாக இருக்குது. ஆமாம் ஐயா. அதுவாது கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். இதில் வந்து நல்லது இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க? தரையில் இந்த இருக்குது பாருங்க ஐயா. ரொம்ப குட்டியாக தரையில் இருக்குதுங்கய்யா. இதாக இருக்கு பாருங்க காய்த்தன்மைலாம். ஓ இப்படி தான் இருக்கும். எங்கேயும் கூட இருக்குது கொஞ்சம் பெருசாக. ஆமாம். இதெல்லாம் காட்டு பகுதி தான் சாமி கிடைக்கும். அது பாருங்க தான் அந்த காய் நெல்லினத்துக்கு சிவந்த கிழா நெல்லி தான் உதவும். இந்த குட்டி காய் கூட இருந்தா இருக்குது. ஆமாம் ஐயா. இலையெல்லாம் தண்டு சிகப்பு நிறமாக இருக்குது பாருங்க. இது அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாம் ஐயா. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் ஐயா. எப்படியாப்பட்ட கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் உடனே எடுத்து. ஆனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப குட்டியாக சின்னதாக தான் இருக்குது இது. ஆமாம். இது பெரும்பாலும் காட்டு பகுதி தான் சாமி கிடைக்கும். காட்டில் மட்டும்தான் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலுங்க. நன்றி. இன்னொரு மருத்துவ பதிவில் நம்ம ஐயாவோட மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.